ஆக்டிவ் சேனல் நானா ரோஹித் பேசுகிறேன். கிச்சன் சேனலில் நாம் ஹெச்ஐக்கு நகி கேட்க போகிறோம். வாங்க ஷூட் பண்ணலாம். நீ என்னடா பண்ற? ஏன் நான் இனிமேல் உங்களோட சேனலோட விஜேவா ஏன்டா நானே என் சேனல்ல விஜேவா தான்டா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எம்பி நீங்க நம்ம வந்து ஹெச்ஆருக்கு வந்துட்டு நலுங்கு வைக்க போறோம். இன்னைக்கு வந்து கிச்சா ப்ரோ மூஞ்சிக்கு நலுங்கு வைக்க போறோம். இப்போ கிச்சனுக்கு நலுங்கு வைக்க போறோம். எல்லாரும் பார்க்குவீங்க. யாரும் நலுங்கு வச்சிட்டாங்க. வேற யாரும் இல்ல மச்சான், நீதான். நானும் நாட்டாம என்ன சொம்பு இங்க புஷ் அங்க புஷ் மூக்கறி அவன் மாதிரியே இப்ப செய்யறேன். தாடி ஒண்ணு டை அடிச்சுதான். ஓகே சந்திரமாகியாக மாறிய என் மச்சானை பார். ஓகே படம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வாங்க வீட்டுக்கு போகலாம். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கிளம்பிட்டோம். எங்களது உதவி நாயகன் சாபாஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறேன். ஃபோனை எடியா டக்குன்னு எவ்வளோ நேரம் தான் நடு ரோட்லேயே நின்றுட்டு இருக்கிறது. ப்ரோ பெட்ரோல் வேற ட்ரை ஆயிடுச்சு ப்ரோ. பெட்ரோல் ட்ரையா வந்து ஹியூமானிட்டி பண்ணு ப்ரோ ப்ளீஸ். நிஜமாவா சும்மாவா? சத்தியமா தான் ப்ரோ, வந்து ஹியூமானிட்டி பண்ணு ப்ரோ. ஓகே ஓகே கைஸ், நம்ம ஹியூமானிட்டி நாயகன் ஷாபாஸ் சார்ந்துவே பர்பிள் பாய் வர்றாரு. அதுக்கப்புறம் நமக்கு டோ பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். கைஸ் உதவின்னு கூட்டம்னு வர்றது நம்ம நண்பர்கள் மட்டும்தான். ஒருத்தருக்கு 2 பேராக வந்திருக்காங்க நமக்கு உதவி பண்ணுறதுக்கு. நீ வந்து ஹியூமன் பண்ணுற சாபாஸ் வந்து இல்லை ப்ரோ, நீ வந்து ஹியூமானிட்டி நாயகன் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்க. ஹியூமானிட்டி மட்டும் பண்ணி விடு ப்ரோ. It's my life. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பிங் கிளம்பிட்டோங்க. ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும். அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு சேலத்தையும் அப்படியே சைடில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரணுங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த விலாகில் இணைந்திருப்பவர் நமது ஒலப்பல் நம்பர் 3 பிங்கி பின்னாடி உட்காந்துட்ருக்கா. அப்புறம் ஹாய் சொல்லிட்டா. பார்த்தீங்களா, கேட்டுருச்சு போல் நம்ம பேசுகிறோம். ஆமாம், இவன் வந்து ஒலப்பல் நம்பர் 4ங்க. நம்ம ஒலப்பல் கேங்கோட நியூ மெம்பர். ஆல்ரெடி 1 2 3 அதுக்கப்புறம் ப்ரோ ஒலப்பல், அதுக்கப்புறம் இவன் வந்து ஒலப்பல் நம்பர் 4. அவனுக்கு பின்னாடி உட்காந்துருக்கு ஒலப்பல் நம்பர் 5. இந்த வண்டியும் சாவேஜ் தாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாவேஜ்னு டேங்க்கில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. அந்த டியோலையும் வந்துட்டு சாவேஜ்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. இருங்க நான் எங்கேயாவது நிறுத்தும் போது காட்டுறேன் இந்த ஸ்டிக்கர் ஒட்டினது. பிங்கி இந்த வண்டி ஒரு பக்கமாக ஒலட்டுது. இழுக்குதா? ஐ am the minor குஞ்சு ஆஃப் திஸ் ஏரியா. யூ ஆஸ்க் எவ்ரி கேர்ள்ஸ், தே டெல் TN37 பைக்கர் கிச்சா ஹீ இஸ் அன் அழகு குஞ்சு. கைஸ் டிமார்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆமாம், இன்றைக்கி என்ன கிழமை? சாட்டர்டே. ஓ, அதனால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. சாட்டர்டே ஆனாவே கம்பல்சரியாக கூட்டமாக இருக்குது. அப்போ மற்ற நாளாக கூட்டமாக இருக்காதுன்னா கேட்காதீங்க, மற்ற நாளில் மேண்டட்ரியாகவே கூட்டமாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு உள்ளே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாங்க. ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு யாருமே நீ ஒரு கட்டைப்பையை எங்கேயோ மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அங்கிள் நீங்கள் உங்கள் கட்டைப்பையை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. ஓகேடா சாவேஜ், வெயிட் பண்ணி வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த பெர்ஃப்யூம் செக்ஷன் எங்கே இருக்குது? அட பைத்தியக்காரி நீயா? நான் இந்த கடையில் யாரோ வேலை செய்கிற ஆயாமான்னு நினச்சிட்டேன். சேல்ஸ்மேன், சாரி சேல்ஸ்மேன். மேடம் வேர் இஸ் த வாஷ்ரூம்? மேடம் வேர் இஸ் த பெர்ஃப்யூம் செக்ஷன்? வேர் இஸ் த கிளாத்திங் செக்ஷன்? அடி பாவி, என்ன சுற்றுச்சா? கைஸ் கொஞ்ச நேரம் இந்த பேச்சா பேசுனேன். ஏன் எதுக்கு பிடிக்காங்க? டேய் என்னையும் பார்க்க மாட்டா தீவிரமாக இருக்குது. உங்கள் நேரம் பார்த்தா திருட்டு தீவிரவாதி மாதிரி இருக்குது. இவனை பாரு, ஆளை பார்த்தா அக்யூஸ்ட் மாதிரியே இருக்கான்டா. டே பாய் டாட்டா. பாய் 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 குட் பாய். யூ குட் பாய், திஸ் ஃபெலோ பேட் பாய். போகலாம் போ. டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய கிளாஸரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியாச்சு. அடுத்தது நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அதையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம துணி கடைக்கு போகணுங்க. ஓகே அமுக்குராசா தூக்குறானி, வாங்க போகலாம் வீட்டுக்கு. தூக்குறானி, அமுக்குராசா, தூக்குறானி, தூக்கு தூக்கு. ஓகே வாங்க போகலாம். பார்த்துடா பின்னாடி வண்டி.
ஸோ கைஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவி ப்ரோ இருக்கார். ஸோ கவி ப்ரோ கடைக்கு போயிட்டு கவி ப்ரோவை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் துணி வாங்க போகிறோம். வந்துட்டு கவி ப்ரோ கடைக்கு வந்துட்டோம், மோட்டோ ஹப் கடைக்கு வந்துட்டோம். கைஸ் இங்கே பாருங்கள், இதுவும் நம்ம சாவேஜ் தாங்க. ஆனால் என்ன தலையில் ஒட்டியிருக்காங்க, இருங்க திருப்பி காட்டுறேன். சாவேஜ் இதுவும் நம்ம கேங்கில் இருக்கிற சாவேஜ், நம்ம சாண்டியோடது. அப்புறம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோ ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரோட தான் இதுவும் பார்த்திங்கன்னா சாவேஜ். ஸோ நீங்கள் யாராவது உங்கள் வண்டிக்கு வந்துட்டு சாவேஜ்னு ஸ்டிக்கர் விட்டுட்டிங்கன்னா கீழே அப்படி கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க, யாருன்னு பார்ப்போம். கல்யாண் சில்க்ஸ் போயிட்டு கல்யாணம் பண்ண போகிறோம் அதானே. ஐயோ பிடிங்க சார், பிடிச்சி இவங்களெல்லாம் ஜெயிலில் போடுங்க சார். கைஸ் கல்யாணுக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு எப்போவுமே கன்ஃபியூஷன், இது கல்யாண் ஜுவல்லர்ஸா இல்லை சில்க்ஸான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகுது. மச்சானுக்கு இப்போ தாங்க கால் பண்ணேன். ஸோ மச்சான் வந்து இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா அப்படி. ஸோ மச்சான் வந்ததுக்கப்புறம் தான் வந்து மச்சானுக்கு துணி எடுக்கிறோம். பங்குடி வெயில் பல்ல காட்டுது. ஆனால் இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து வலது கால் எடுத்து உள்ளே வச்சு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஜில்லுன்னு காற்று வரும். இப்போ பாருங்க. ஐயாஸ் வணக்கம்க்கா, வணக்கம் 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 வந்தனம். இல்லை சேலம் புளிங்கோ பாய்ஸ். கைஸ் இந்த பைத்தியம் என்னோட ராசியான கேப்பை பறக்க விட்டான் மெண்டல். நீ இருக்க பார்த்தியா, எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் வேறு போடுறீங்க இவளை திட்டாதன்னு. இவன் பண்ணுற அலும்புக்கு இவளை திட்டாமல் இடுப்பில் தூக்கி வச்சு கொந்தவா செய்வாங்க. இந்த கேப் தாங்க மச்சான் வந்துட்டு நம்ம சென்னை ரைடு போகும்போது பறந்து விழுந்துருச்சு. அப்புறம் திரும்ப வந்து போய் எடுத்துகிட்டு வந்த கேப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராசியான கேப்பு. இந்த ராசியான கேப்பை இவன் வந்து திருடிட்டு வந்துட்டாங்க. இவளுக்கு வேறு வேலையே இல்லை, இந்த மாதிரி என்னோட எல்லா பொருளையும் தூக்கி திருடி வச்சுக்கிறதே இவளுக்கு வேலையாக போச்சு. ஏய் கேப்பை கூடுறா கல்ப்ரேட். அதாவது நம்ம ஆசாசியாக நிறைய பொருள் வாங்கி வைப்பாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம பொருளை யூஸ் பண்ணிக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அதை தன்னோட பொருளாக நினச்சி மறந்து வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க பாருங்கள். அதை நினச்சா தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இதாங்க நம்மளோட கேப். இந்த கேப் தான் அடிக்கடி நம்ம கையிலேருந்து மிஸ் ஆயிடுது. பட் என்ன தான் மிஸ் ஆனாலும் நான் அந்த கேப் வந்து தொலைக்க மாட்டேன். பிகாஸ் சேவ் பண்ணது நான் தான். ஓகே, இந்த டைம் சேவ் பண்ண கிரெடிட்ஸ் வந்து கோஸ் டு நம்ம சாண்டி. சென்னை சில்க்ஸ் வந்தோம் துணி வாங்கலான்னு சொல்லிட்டு நம்ம உழப்பல் சாண்டி வந்துட்டு இங்கே ஒரு டோக்கன் ஒன்று கொடுப்பாங்களே, அந்த டோக்கனை தொலைச்சிட்டான். அதனால நாங்கள் வந்துட்டு அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டு இருக்கோம் பாருங்க. இனிமேல் வந்துட்டு உங்கள் டோக்கன் உங்கள் டோக்கன் வந்து பத்திரமாக எனது பாக்கெட்டில் எனது ஜோப்புள் வைத்திருப்பேன், அதை தொலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கொடுத்துட்டு இருக்கான். என்னடா அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டியா? போகலாமா? இதே வேலையாக போச்சு, என்ன பண்ணுறது, குழப்பிட்டேன். அவ்வளோதான், வந்துட்டு துணியெலாம் வாங்கியாச்சு. ஸோ துணி வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கவி ப்ரோ கடைக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். எவ்வளோ காலையில் ஆரம்பித்தேங்க. காலையில் லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் இல்லை மத்தியானம் ஆரம்பித்தோம். ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ வரைக்கும் ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து வீட்டுக்கு தான் போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோதாங்க, போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண்ணை மூடி ஒரு சொர்க்கா உறக்கத்தை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், மறுநாள் எதிர்த்து திரும்ப அடுத்த வேறு ஏதாவது கல்யாணம் வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், இத்துடன் இந்த வீடியோவிலிருந்து இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் TN37 பைக்கர் கிச்சா. இது ரைட் எடுக்கணுமா? அடே அதை முன்னாடியே சொல்கிறது இல்லையா? இத்துடன் இந்த விலாகில் இருந்து நிறைவேற இருப்பது நான் உங்கள் TN37 பைக்கர் கிச்சா. Thanks for watching my video. Signing off TN37 biker. Catch you again in next vlog. Bye bye.